ஹலோ மை டியர் ஹெல்த் லவர்ஸ். இன்னைக்கு ரொம்ப யோசிக்காம டாபிக் உள்ள போகலாம் வாங்க. அஸ்வகந்தா பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இத ஆயுர்வேத மூலிகையா நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அஸ்வகந்தாவை ஆயுர்வேதத்தின் ராஜான்னு சொல்லுவாங்க. இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா விதனியா சோசிஃபெரா. இதோட இலைய பல்வேறு மருந்துகள்ல பயன்படுத்துறாங்க. நீங்க இழந்த நினைவாற்றல கூட திரும்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இலைகளை சொல்றாங்க மருத்துவர்கள். அஸ்வகந்தா இயற்கை கொடுத்த ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். இது உடல் மற்றும் பல்வேறு மனநிலை கோளாறுகளை கூட சரி பண்ணுது. அஸ்வகந்தா பற்றி மற்ற நல்ல பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அஸ்வகந்தாவை அஸ்வகந்தா சூரணம், அஸ்வகந்தா லேகியம், அஸ்வகந்தா பொடி அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. அஸ்வகந்தாவை யார் வேணாலும் சாப்பிடலாங்க. இது மன அழுத்தத்தை குறைச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நரம்புகள் தசைகளுக்கு நல்ல வலுவை கொடுக்குது. வாதம் ஜலதோஷத்தை தவிர்க்குது. இது உடம்புல இருக்க பல்வேறு செல் வளர்ச்சியை தூண்டுதுன்னு சொல்றாங்க. உடல் நல பிரச்சனைகளுக்கு அஸ்வகந்தாவை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. மூட்டு வலிக்கு அஸ்வகந்தா பொடிய நல்ல பால்ல கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட நீங்க தேய்க்கலாம் மூட்டுல. அப்ப நீங்க வாதம் சம்பந்தப்பட்ட நோய் தீரும். அது மட்டும் இல்லாம நைட்ல தூக்கமே இல்ல, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் யூஸ் பண்ணலாம். இந்த அஸ்வகந்தாவை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, 1 டம்ளர் பால்ல இந்த பொடியை கலந்து நீங்க குடிக்கலாம், அல்லது நெய் யூஸ் பண்ணி அதை சாப்பிடலாம். இன்னொரு வகையை எப்படி பயன்படுத்தலாம்னா, காயம் பட்ட இடத்துல நெய் அல்லது பாலை யூஸ் பண்ணி அது மேல நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன புண்களுக்கு ரொம்ப சிறந்த நிவாரணியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட கார்டியாக் ரிதம் சொல்லக்கூடிய ஹார்ட் ரேட்டை பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்குன்னு ஆய்வுகள்ல தெரிவிக்கிறாங்க. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அஸ்வகந்தா பொடிய பால்ல சேர்த்து நைட்டு குடிக்கும் போது இதய செயல்பாட்டை மேம்படுத்தும்னு சொல்றாங்க. முகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வகந்தா பொடிய பால்ல சேர்த்து நல்ல பேஸ்டா அதை முகத்துல அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்ணீங்கன்னா நல்ல முகம் பளபளப்பா இருக்கும். பலம் பெறணும் அப்படின்னா அஸ்வகந்தாவை பாலோட சேர்த்து குடிங்க. குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா பாலோட சேர்த்து இல்லைன்னா நெய்யோட சேர்த்து கொடுக்கலாம். இளமையா இருக்கணும் அப்படின்னா அஸ்வகந்தா பொடியா பால்ல சேர்ந்து குடிக்கும் போது ரொம்பவே இளமையா இருக்கலாம். நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அஸ்வகந்தா பொடியோ இல்ல அஸ்வகந்தா சூரணத்தையோ லேகியத்தையோ நீங்க பால்ல கலந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ரிசல்ட் நல்லா கொடுக்கும். இது மட்டும் இல்லங்க, நிறைய நன்மைகள் இந்த அஸ்வகந்தால அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். இது ஆண்களுக்கு ஆண்மை தன்மைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் அஸ்வகந்தா ஆயுர்வேதத்தின் ராஜான்னு சொல்றாங்க. குறிப்பு: இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு மருத்துவ ஆலோசனைக்கும் எதிரானது அல்ல. மேலும் உங்களோட அருகில இருக்க மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை ஆலோசிச்ச பிறகு இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம்.